வணக்கம். ஹிது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் பானின் விலையும் உயர்வு, ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலைகளும் அதிகரிக்கும் சாத்தியம். பிரஜைகளின் கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்குமாறு வெள்ளை மாளிகை இலங்கையிடம் வேண்டுகோள். கதிர்காமம் மாணிக்கக்கல் படிமத்துடன் கூடிய காணி 2710 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை. மும்முனை சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் புள்ளி பட்டியலில் இலங்கை முதலிடத்தில். சமாதானம் ஏற்பட்டுள்ள இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஜப்பானின் விசேட பௌத்த தூதுக்குழுவினருடன் இன்று முற்பகல் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சியால் வருவான எதிர்கால பயணத்துக்கு பிரவேசித்துள்ள இலங்கையை விரைவில் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்கள் பூர்த்தியாகும் இத்தருணத்தில் அந்த நீண்டகால நட்பு தொடர்பாகவும் ஜனாதிபதி நினைவுபடுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் நீண்ட காலமாக இலங்கைக்கு வருகை தர எதிர்பார்த்திருந்ததாக ஜப்பானின் விசேட பௌத்த தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்கும் கங்கோஷி விகாரையின் விகாராதிபதி சுஜ்முரோ தைசன் தேரர் கூறியுள்ளார். இந்த சந்திப்பை அடுத்து அலரி மாளிகை வளாகத்தில் நடப்பட்டுள்ள ஜெயஸ்ரீ மகாபோதி முன்பாக தேரர்கள் ஜனாதிபதிக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் ஆசி வழங்கினர். சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனைத்து பிரஜைகளுக்கும் உள்ள உரிமைகளுக்கு மதிப்பளிக்குமாறு வெள்ளை மாளிகை இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுவிக்குமாறு கோரி முன்வைக்கப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கும் வகையில் வெள்ளை மாளிகை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை, நீதி, ஜனநாயகம், சுயாதீன அரசு நிறுவனங்கள் மற்றும் நல்லாட்சி என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் வெள்ளை மாளிகை இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2010 ஆண்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்ட மனித உரிமைகள் அறிக்கையில் சரத் பொன்சேகா ஒரு அரசியல் கைதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதியின் வழிகாட்டலில் அவரது அரசியல் தலைமைத்துவம் எல்டிடியினருக்கு எதிராக மேற்கொண்ட படை நடவடிக்கைகள் தொடர்பில் பிரச்சினைகள் நிலவுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் சரத் பொன்சேகாவை குற்றவாளியாக அடையாளப்படுத்தி அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதன் ஊடாக இலங்கையின் சட்டம் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை தாம் ஏற்றுக்கொள்கின்ற போதிலும் அதில் உள்ள பரிந்துரைகளை செயற்படுத்துவது தொடர்பான விரிவான செயற்பாட்டு திட்டம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற நாளாந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பிரதி ஊடக பேச்சாளர் மார்க் சி டானர் இதனை கூறியுள்ளார். We think we've been very consistent in our dialogue with the government of Sri Lanka. நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புடைமை தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை நாம் வரவேற்கின்றோம். அது இலங்கைக்குள் இருந்து வந்த ஒரு ஆவணமாகும். அதன் பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட்டால் உரிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு துணையாக அமையும். அதேவேளை இலங்கையில் ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகளும் வலுவடையும். எனினும் இதுவரை இலங்கை அரசாங்கத்திடம் உள்ள விரிவான செயற்பாட்டு திட்டம் ஒன்றை எம்மால் அவதானிக்க முடியாதுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை அமுல்படுத்துவதற்கு தேவையான உறுதியான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இலங்கை அரசாங்கத்தினை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அதேபோன்று நல்லிணக்கத்துடன் தொடர்புடைய முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவில் பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக நாம் ஜெனீவாவில் உள்ள எமது சகாக்களுடன் இணைந்து செயற்படுகின்றோம். எமக்கு ஒரு விடயமே தேவைப்படுகின்றது. அதாவது ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துவதை நாம் காண விரும்புகின்றோம். அவை நல்லிணக்கத்துக்கு வித்திடும். உள்நாட்டில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு நாம் உதவுவோம் என்பதை தொடர்ந்தும் கூறி வருகின்றோம். நாம் அத்தகைய முயற்சியூடாக இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதை காண விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் தேவைக்கேற்ப நாம் சர்வதேச ரீதியிலும் இதனுடன் தொடர்பு படுவோம்.
இதுவரை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை காலதாமதமின்றி செயற்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தை ஊக்கப்படுத்துவதாக ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வு, காணி பகிர்வு, நிறுவனங்களின் சுயாதீன தன்மை மற்றும் ஊடக சுதந்திரம் போன்ற விடயங்களை உள்ளடக்கிய தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதன் மூலம் பங்களிப்பு வழங்க முடியும் என ஐரோப்பிய ஒன்றியம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் நியமித்த நிபுணர் குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சில விடயங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு கவனம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயம் என அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள ஐநா மனிதுரிமை பேரவையின் கூட்டத்தொடருக்கு எதிர்ப்பு தெரிவித்து குருநாகலில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. குருநாகல் ஜும்மா பள்ளிவாசலுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இன்றைய ஜும்மா தொழுகையின் பின்னர் பள்ளிவாசலுக்கு முன்பாக கூடிய மக்கள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்திற்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுவரை சிரியாவுக்கு எதிராக அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரில் போர்க்குற்றங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படுமாயின் அதனை எதிர்கொள்வதற்காக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவையே அங்கு அனுப்பி வைக்க வேண்டும் என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா தெரிவிக்கின்றார். காலி நகர மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தொழில்சார் புத்திஜீவிகளுடனான சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஜெனீவா நகரில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது. இதன்போது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரி அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக பிரேரணை கொண்டுவர உள்ளது. அதனை எதிர்கொள்ள பேராசிரியர் GL பேரிஸ், 4 அமைச்சர்கள் மேலும் 52 பேர் அடங்கிய குழு ஒன்று ஜெனீவா செல்ல உள்ளதாக இன்று நான் பத்திரிகையில் வாசித்தேன். அந்த இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டிய சிறந்த நபர் யார் என்பதை கூற முடியுமா? போருக்கு தலைமை தாங்கிய சரத் பொன்சேகாவையை அந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என நான் கூறுகின்றேன். அவர் நல்லூர் கோவிலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அவர் மேற்சட்டையின்றி இருந்த போது அவரின் உடலில் காயங்கள் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. இத்தகைய கொடூரமான நபர்களுடனே நான் போர் செய்தேன். என்னை கொலை செய்ய 3 முறை குண்டு தாக்குதல் மேற்கொண்டனர். ஒரு முறை நான் வெளியில் வந்த குடல்களை உள்ளே திணித்துக் கொண்டு நான் சாகவில்லை, என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என கூறினேன். இவ்வாறு அவர் அங்கு கூறினால் போர்க்குற்றம் ஓரளவு வலுவிழக்கும். சர்வதேச மட்டத்தில் சட்டத்தின் இறையாண்மை செயற்படுத்தப்படுகின்றது. நாம் அதனை எதிர்கொள்ள வேண்டும். நீதிய ஆதிபத்திய தற்செயலாக நீலமாணிக்கம் கண்டுபிடிக்கப்பட்ட கதிர்காமம் தமன்னாவு பகுதியில் உள்ள காணி இன்று 2710 லட்சம் ரூபாவிற்கு 27 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகைக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இந்த காணியில் இருந்து 10 பில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட பெருமதியுடைய மாணிக்க கற்கள் கிடைத்துள்ளன என தேசிய ரத்தினக்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் தலைவர் பிரசாத் கல்ஹேன தெரிவித்துள்ளார். தேசிய ரத்தினக்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் வழிகாட்டலின் கீழ் கதிர்காமம் பிரதேச சபையின் மாநாட்டு மண்டபத்தில் இன்று முற்பகல் குறித்த காணி ஏலத்தில் விற்கப்பட்டது. மாணிக்கக்கல் கிடைக்கப்பெற்ற காணி தொடர்பில் நாடு முழுவதும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் இன்று காலை முதல் ஏலம் நடத்தப்பட்ட மண்டபத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருந்தனர். குறித்த காணி 10 பேச்சஸ் மற்றும் 15 பேச்சஸ் அளவை கொண்ட 49 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. ஒரே தடவையில் பெரும் எண்ணிக்கையிலான நீல மாணிக்க கற்கள் கிடைக்கப்பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என தேசிய ரத்தினக்கள் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் தலைவர் பிரசாத் கல்ஹேன குறிப்பிட்டார். இது நடைபெற்ற ஏலத்தில் கலந்து கொள்வதற்காக நாட்டின் பிரபல வர்த்தகர்கள் பலர் கதிர்காமத்திற்கு வந்திருந்ததோடு அவர்களில் மாலைத்தீவுக்கான இலங்கையின் உயர்சாணிகர் டிக்சன் தாலவும் அடங்குகிறார். 32 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய், 170 லட்சம் ரூபாய் மற்றும் 180 லட்சம் ரூபாய் போன்ற பல்வேறு விலைகளில் காணி துண்டுகள் ஏலத்தில் விற்கப்பட்ட போதிலும் காணி இலக்கம் 6 மற்றும் 7 ஆகியவற்றை கொள்வனவு செய்வதிலேயே அதிக போட்டித்தன்மை காணப்பட்டது. இது முற்பகல் முதல் பிற்பகல் 1:30 மணி வரை ஏல விற்பனை இடம்பெற்றதோடு ஹம்பாந்தோட்டை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் நந்தன விஜயரத்ன இதன்போது கருத்து வெளியிட்டார். இது மாதம் 28ஆம் தேதி வரை நாம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். உங்கள் பொருட்டே அதனை நாம் மேற்கொள்கிறோம்.
லுடுகம் விகரவில் வசிக்கும் மக்களது போக்குவரத்து நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது என அந்த நீதிமன்ற உத்தரவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலத்தை உழுது வாழும் விவசாயிகள் உள்ளனர். அவர்களது நாளாந்த வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்காதீர்கள். நான் மாணிக்கக்கல் ஏலத்திற்கு வரவில்லை. சுகவீனம் காரணமாக கதிர்காமத்துக்கு நேற்றுக்கடனுக்காக வந்த வேளையிலேயே நான் இங்கு வந்தேன். கதிர்காமத்தில் அரசு ரத்தினக்கல் கூட்டுத்தாபனத்தின் உயரதிகாரிகளை எனக்கு சந்திக்க கிட்டியது. ரத்தினக்கல் சபையின் உறுப்பினர் என்ற வகையில் இங்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் என அவர்கள் என்னிடம் கூறினர். அவர்களின் வேண்டுகோளுக்கு அமையவே நான் இங்கு வந்தேன். கதிர்காமத்தில் உள்ள அப்பாவி மக்களுக்கு கிடைத்த பொக்கிஷத்தை இவ்வாறாக ஏலத்தில் விட்டுள்ளனர். இதனை விடவும் இங்குள்ள மக்களுக்கு ஏதேனும் நிவாரணத்தை வழங்கினால் நன்றாக இருக்கும் என நான் கருதுகிறேன். கதிர்காமத்தில் உள்ள மக்களின் புண்ணியத்தின் பலனாக இந்த வாய்ப்பு கிட்டியது. அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இதனை நான் எடுத்தேன். லுடுகம் விகரவில் இருந்து கதிர்காமம் வரை செல்லும் வீதியின் தம்மன்னாவ பகுதியில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பமானதைத் தொடர்ந்து மாணிக்கக்கல் தொடர்பான ஆர்வம் அதிகரித்தது. குறித்த இடத்திற்கு டிப்பர்களில் மண்ணேற்றி வரப்பட்டதுடன் கடந்த 14ஆம் தேதி அந்த மண்ணில் இருந்து நீல மாணிக்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் மாணிக்கக்கல் படிமம் காணப்பட்ட இடத்துக்கு சென்று மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டனர். இதன்போது பாதுகாப்பு செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய அந்த பகுதிக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டதுடன் தடை செய்யப்பட்ட வலயமாகவும் பிரகடனப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இயற்கையிலேயே அழகிய நிறத்தை கொண்ட இந்த மாணிக்க கற்கள் பட்டை தீட்டுவதற்காக சுட வேண்டிய தேவை கிடையாது என தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண அதிகார சபையின் மாணிக்கக்கல் ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதிகளவிலானோருக்கு மாணிக்கக்கல் அகழ்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் இன்றைய தினம் ஏல விற்பனை நடத்தப்படுவதாக கடந்த 18ஆம் தேதி அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருந்தது. தம்மின்னாவ பகுதியில் விறுவிறுப்பான ஏல விற்பனை. மேலும் பல காட்சிகளுடன் விசேட அறிக்கை எமது இணையதளத்தில் www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். அண்மை காலமாக அதிகம் பேசப்பட்ட சர்வதேச ஹோட்டலுக்கான நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பமாகின. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் இது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. இது புதிய ஹோட்டல் காலிமுகத்திடலுக்கு முன்பாக அமைக்கப்பட உள்ளது. 30 மாடிகளை கொண்ட இந்த ஹோட்டலுக்காக 408 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டல் மாநாட்டு மண்டபம், கலாசார மண்டபம் உட்பட 661 அறைகளை கொண்டதாக அமைய உள்ளது. இது புதிய ஹோட்டலின் நிர்மாண பணிகளுக்காக குறித்த குழுமம் 10 ஏக்கர் நிலப்பரப்பை 2011ஆம் ஆண்டு கொள்வனவு செய்திருந்தது. இதன் நிர்மாண பணிகளை 2015ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் 2ஆம் கட்டத்தின் கீழ் தெற்கு கடற்கரையில் ஹம்பாந்தோட்டை பகுதியில் 145 ஏக்கர் நிலப்பரப்பில் மற்றொரு ஹோட்டல் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதேவேளை மற்றொரு புதிய ஹோட்டலுக்கான நிர்மாண பணிகள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் வெள்ளவத்த பகுதியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன.